ஓம் விக்னேஸ்வராய நமக. ஓம் காகபுதண்ட சித்தரே போற்றி போற்றி. வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம். இன்றைய கிழமையாகப்பட்டது வெள்ளி. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குல தெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 18. 1ஐயும் 8ஐயும் கூட்டினால் வருகின்ற எண் 9 செவ்வாய் பகவானுக்குரிய எண்ணாகும். 18, 12, 2020 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 7 கேது பகவானுக்குரிய எண்ணாகும். பொதுவாக ஜோதிட ரீதியாக சனியைப் போல் ராகு, செவ்வாயைப் போல் கேது என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எண்கணிதத்தின் அடிப்படையிலே செவ்வாயும் கேதுவும் வருகின்ற அமைப்பாகப்பட்டது மனம் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருப்பது நம் அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 1, 6, 9. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது ரெட், ரோஸ், ப்ளூ. இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலான பலன்கள். டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் BharatMatchPoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். மற்றபடி கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் மகர ராசியிலே திருவோணம் நட்சத்திரத்தில் இரவு 7:05 வரை சஞ்சாரம் செய்து அதன் பிறகு மகர ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். திருவோணம் நட்சத்திரம் சந்திர பகவானுடைய நட்சத்திரம். சந்திரன் மனோகாரகன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சிறப்பை தரக்கூடியது. மேலும் திருவோண நாள், திருவோணத்தின் அதிதேவதா மகாவிஷ்ணு. ஆகையால் இன்றைய நாள் மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடிய நாள். திருவோண விரதம். பொதுவாக புதன் மற்றும் வெள்ளி போன்ற நாட்களிலே திருவோணம் வருவது மிகவும் சிறப்பானது. மகாலட்சுமிக்குரிய நாளாகப்பட்ட வெள்ளிக்கிழமையிலே மகாவிஷ்ணுக்குரிய
நட்சத்திரமாகப்பட்ட திருவோணம் வருவது மிகவும் அற்புதமான அமைப்பு. ஆகையால் இன்று மகாவிஷ்ணு ஆலயம் சென்று உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்வது, மேலும் அதிகாலையிலே சுப்பிரபாதத்தை கேட்பது மிகவும் நற்பலன்கள் தரும். சுப்பிரபாதம் அதிகாலையில் கேட்க முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, மற்ற நேரங்களிலே விஷ்ணு சரஸ்நாமம் கேட்பதும் சிறப்பை தரும். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது 7:05க்கு பிறகு அவிட்டம் நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம். தன் நட்புக்குரிய ஒரு நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதும் குருவோடைய சேர்க்கையும் பெற்றிருக்கிறார். சனி சேர்க்கையும் இருக்கிறது, இருந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கையாகப்பட்ட அத்தகைய குரு சந்திர யோகமாகப்பட்டது மிகவும் அற்புதமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைய திதியாகப்பட்டது சதுர்த்தி. சதுர்த்தி திதியாகப்பட்டது பிற்பகல் 2:24 வரை இருக்கின்றது. அதன் பிறகு பஞ்சமி பிறக்கின்றது. பொதுவாக சூரிய உதயத்தின் பொழுது எந்த நட்சத்திரம் எந்த திதி இருக்கிறதோ அவை அன்றைய நாளுக்குரிய பண்டிகை நாள் அல்லது விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை சூரிய உதயத்தின் பொழுது சதுர்த்தி இருப்பதினால் இன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய நாள். இன்றைய தினம் மார்கழியில் வருகின்ற சதுர்த்தி வர சதுர்த்தி. நாம் கேட்கின்ற வரங்களை எல்லாம் அருள்பாவிக்கின்ற லக்ஷ்மியோடைய அனுகூலத்தையும் பெறக்கூடிய அமைப்பே வர சதுர்த்தி. நாம் லக்ஷ்மியை வரலக்ஷ்மி என்போம். அதை போன்றே விநாயகரைக்குரிய அந்த இன்றைய நாள் மார்கழி மாதத்தில் வருகின்ற முதல் வெள்ளிக்கிழமை வர சதுர்த்தி. ஆகையால் இன்றைய நாள் ஒரு சேர நட்சத்திரம் அடிப்படையில் திருவோணம், திதியின் அடிப்படையில் சதுர்த்தி மிகவும் அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை என்று வருவது. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை கணபதி வழிபாடும் செய்வது முக்கியமாக இருக்கின்றது. கணபதி ஆலயம் காலையிலே செல்ல வேண்டிய நிலை இருக்கின்றது. என்றால் பிற்பகல் 2:43க்கு மிக சதுர்த்தி முடிந்து விடுகிறது. எனவே இன்றைய நாள் காலையிலே மகாவிஷ்ணு ஆலயமும் விநாயகர் ஆலயம், மகாவிஷ்ணு ஆலயத்திலே விநாயகரும் இருப்பார். இருந்தாலும் விநாயகருக்குரிய தனி சன்னதி இருக்கின்ற ஆலயம் செல்வது நல்லது. அதன் அருகில் இருக்கின்ற விஷ்ணு ஆலயம் செல்வது நல்லது. எவ்வாறு இருப்பினும் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சுப்பிரபாதத்தை காலையில் கேட்பது, மேலும் கணபதிக்குரிய பாடல்கள் அல்லது கணபதிக்குரிய காயத்ரி மந்திரத்தை கேட்பது, நீ கூறுவது, இவை செய்து வந்தாலே போதும். மனமே கோயில். எனது குருமார்கள் அவ்வாறு தான் கூறியிருக்கின்றார்கள். ஆலயம் சென்று தான் இறைவனை தரிசிக்க வேண்டும், மனதார வேண்டுதலை வைக்க வேண்டும் என்பது அல்ல. நாம் வீட்டில் இருந்தபடியே தனியாக அமைதியாக ஆண்டவனை நினைத்து நாம் விற்கின்ற கோரிக்கைகள் நிச்சயம் அவர்களுடைய அருளாசியால் நிச்சயம் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். ஆகையால் இன்றைய நாள் மகாவிஷ்ணுவையும் மற்றும் கணபதியும் வணங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. இனி இன்றைய ராகு காலமாகப்பட்டது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டமாகப்பட்டது மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை இருக்கின்றது. குளிகை நேரமாகப்பட்டது காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை இருக்கின்றது. இன்றைய நாளிலே அபிஜித் முகூர்த்தம் வரக்கூடிய எவ்வித தோஷமும் இல்லாத எந்த சுபகாரியங்களும் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளையும் நடத்தக்கூடிய அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:43 முதல் 12:27 வரை இருக்கின்றது. அதாவது 11:43 முதல் பகல் 12:27 வரை இருக்கின்றது. அபிஜித் முகூர்த்த நேரத்தில் எத்தகைய சுபகாரியங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடத்தலாம், சுப முயற்சிகளும் எடுக்கலாம். நிச்சயம் நல்லது நடக்கும். மேலும் இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 6 மணி முதல் 9 மணி வரை, பிறகு பகல் 1 மணி முதல் 3 மணி வரை, பிறகு மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, பிறகு இரவு 8 மணி முதல் 10 மணி வரை. சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே உங்களுடைய புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறை வழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்துக்கொள்வதும் ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே இவற்றையெல்லாம் தவிர்ப்பதே சால சிறந்தது. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டமம் பெறும் ராசி மிதுன ராசி. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். இன்றைய நாள் முதலாவதாக திருவோணம் நட்சத்திரத்திற்குரிய பீஜ் மந்திரம். நீங்கள் திருவோணத்தில் பிறந்தவராக இருந்தால் தினமும் கூறுங்கள், மற்றவர்கள் இன்றைய நாள் மட்டும் கூறினால் நல்லது. அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் மாம் திருவோண நட்சத்திராய நமகா. ஓம் மாம் திருவோண நட்சத்திராய நமகா. இது பீஜ மந்திரத்துக்குரிய மந்திரம். மேலும் இன்றைய நாள்
மகாவிஷ்ணுக்குரிய திருவோண விரதம் இருக்கக்கூடியவர் விரதம் இருங்கள். மற்றவர்களும் நீங்களும் இந்த மந்திரத்தை கூறுவது மிகவும் நற்பலன்களாக இருக்கும். அமைதியாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை கூறுங்கள். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் நமோ நாராயணா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ளீம் நமோ நாராயணா. இந்த 2 மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் 16 முறை, அதிகபட்சம் 108 முறை, அதிகபட்சம் 108 முறை கூறுவது நல்லது. அதற்கு அதிகபட்சமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரமே ஒரு 12 நிமிடங்கள் தான். 12 நிமிடங்களிலிருந்து 15 நிமிடங்கள் தான் ஆகும் மொத்தத்தில். நாம் 2 சினிமா பாடல் கேட்டால் கூட அது 15 நிமிடங்கள் ஆகிவிடும். எனவே நமக்காக இந்த மந்திரங்களை கூறுவது 108 முறை நிச்சயம் சிறப்பை தரக்கூடியது. மேலும் இன்றைய நாள் சதுர்த்தி, செல்வ கணபதிக்குரிய மந்திரம். இன்றைய கிழமை வெள்ளி, வர சதுர்த்தி ஆகையால் செல்வ கணபதி லக்ஷ்மிக்குரிய மந்திரமும் கணபதியும் சேர்க்கப்பட்ட ஓம் வக்ரதுண்டாய ஓம், ஓம் வக்ரதுண்டாய ஓம் என்கின்ற இந்த மந்திரம். இதை கட்டாயமாக நீங்கள் 108 முறை கூறுங்கள். நல்லதே நடக்கும். 108 முறை கூட 6 நிமிடங்கள் தான் ஆகும். இவையெல்லாம் நம்மளுடைய ஆத்ம பலத்தை அதிகரிக்கவும், பஞ்சபூதங்களின் சக்தியை பெறவும், இயற்கையிலே எதிர்மறை சக்திகளும் இருக்கின்றது, நேர்மறை சக்திகளும் இருக்கின்றது. எதிர்மறை சக்திகள் நம்மளை அண்டாமலும், நேர்மறை சக்திகள் நமக்குள் இருக்க வேண்டிய நிலையும் உருவாக்குவதே மந்திரங்கள். ஆகையால் மந்திரங்களை கூறுகின்ற பொழுது எத்தகைய தீய சக்திகளும் நம்மை நெருங்கவே நெருங்காது. எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஆற்றல் திறனை நாம் பெற்றிருப்போம். இவையே சித்தர்கள் வாக்கு. இனி நாம் இன்றைய தினத்தில் சப்த மகரிஷிலேயே வணங்க வேண்டிய மகரிஷி விஸ்வாமித்ர மகரிஷி. ஓம் ஸ்ரீம் விஸ்வாமித்ர மகரிஷியை போற்றி போற்றி. இந்த மந்திரத்தை 3 முறை கூறுங்கள் போதும். மற்றபடி இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். வெள்ளி மகாலட்சுமிக்குரிய கிழமை. பொதுவாக பாலிலே மகாலட்சுமி நித்தியவாசம் செய்வார். அவற்றிலே தயிர், அங்கு தயிருக்கு இறப்பே கிடையாது. தயிர் புளித்து போகலாம். இன்னொரு பாலிலே சிறிதளவு தயிர் ஊற்றினால் அந்த பால் தயிராகிவிடும். அவ்வாறு விருத்தியாக ஆகக்கூடிய அத்தகைய அம்சம் உள்ள கொண்ட தயிரிலே மகாலட்சுமி இருக்கிறார். ஆகையால் குளிப்பதற்கு முன்னால் சிறிதளவு தயிரை முகத்தில் தடவி, முடிந்தால் கழுத்தில் கைகளில் தடவி, அதற்கு பிறகு ஒரு 6 நிமிடங்கள் கழித்து குளிக்கச் செல்வது நல்லது. முகத்திலே லக்ஷ்மி கடாட்சியம் இருக்கும். பார்ப்பவர்கள் எல்லாம் வசீகரிக்கின்ற ஒரு ஆற்றல் சக்தி மற்றும் காந்த சக்தி பெறுவீர்கள். பொதுவாக தயிர் இயற்கையிலே நம் முகம் அழகுபடுத்துவதற்குரிய ஒரு சாதனம். ஆகையால் அவற்றில் எவ்விதமான பாதிப்புகளும் இல்லை. இந்த மந்திர தந்திர முறைகளை செய்யுங்கள். மந்திரம் எந்திரம் தந்திரம் இன்றைய நாள் நமக்கு வெற்றிகளை தரும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் இருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் யோகாதிபதியான அவர் 10ஆம் இடத்தில் அமர்வது கோச்சார ரீதியாக சிறப்பு. மேலும் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து தன் வீட்டை பார்க்கிறார். மிகவும் அற்புதமான அமைப்பு. 10ஆம் இடத்திலே குரு சந்திரன் சனி யோகத்துக்குரிய அமைப்பாக இருக்கிறார்கள். 9ஆம் இடத்திலே சூரியன் புதன். இவற்றிலே 5க்குரிய சூரியன் 5ற்கு 5ஆக 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் நல்லதே. ராசியாதிபதி 12இல் இருக்கிறார் 24ஆம் தேதி வரை. சனியுடைய பார்வையை பெறுகிறார். எனவே கந்த சஷ்டி கவசத்தை தினமும் கேட்பது நல்லது. மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் தெளிவாக, துணிச்சலாக எந்த ஒரு செயலையும் முடிவெடுக்கும் ஆற்றல் திறன் வெளிப்படுத்துவீர்கள். நன்மைகள் கொண்ட தினம். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை மேன்மைகளை இன்று அதிகரிக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் திருவோண விரதம் மற்றும் சதுர்த்தி என்று இருக்கின்ற அமைப்பு. அதற்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் நாராயணனுக்குரிய மந்திரமும்
மேலும் திருவோணத்துக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். கேளுங்கள், கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும். 2 அமர்ந்திருக்கின்ற ராகுவும் 8 அமர்ந்திருக்கின்ற கேதுவும் சில விஷயங்களில் அவசரமான முடிவுகள் எடுக்க வைப்பார்கள். கொஞ்சம் நிதானம், பொறுமை வேண்டும். கிழமை வெள்ளி. சுக்கிரன் 8 இருப்பது சிறப்பு தான். ஆனால் ஆதிபத்திய ரீதியாக அவர் 2ஆம் இடத்தை பார்க்கிறதும் அமைப்பு நல்ல அமைப்பு தான். ராகுவை தற்பொழுது குரு சுக்கிரன் பார்க்கிறது மிகவும் நல்ல பலன். ஆகையால் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்கவே செய்யும் இன்றைய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உற்சாகமாக எந்த ஒரு செயலையும் செயல்படுத்துவீர்கள். சந்திரன் குரு சேர்க்கை 10ஆம் இடம் ஜீவனஸ்தானத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையும். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள், நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். ராசிக்கு 2ஆம் இடமாகப்பட்ட ரிஷபம் திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு ராகு அமர்ந்திருப்பதும் திடீர் தனயோகம் இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கின்றது. மற்றபடி காதலருக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திர பகுதியில் இருக்கின்ற மந்திரத்தையும் கூறுங்கள். மேலும் நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரம் சொல்வது, சூரிய முத்திரை வைத்துக்கொள்வது எப்பொழுதும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ராசி பலம் பெறும். மற்றபடி நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய ஷேமதாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி குரு கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாகவும் வெற்றியாகவும் இருக்கும். நன்மைக்குரிய நாள், யோகத்துக்குரிய நாள் இன்றைய நாள் உங்களுக்கு. பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு. அவர் திதிசூனி ராசியில் இருக்கின்றார். இன்றைய நாளை பொறுத்தவரை திடீர் நன்மைகள் இருக்கிறது என்றாலும் கவனமாக செயல்பட வேண்டும். நிதானம் தேவை. வாகனம் ஓட்டுகின்ற அதிவேகம் வேண்டாம். நீங்கள் கிருத்திகையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் கோணத்தில் இருக்கின்றார். கேந்திரத்தில் இருந்தால் முழுமையான பலன், கோணத்தில் இருந்தால் முக்கால் பலன் இருந்தாலும் நன்மைகள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசி திதிசூனி ராசியாக வந்தாலும் ராசியிலே ராகு அமர்ந்திருப்பதனால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. மற்றபடி கிழமை வெள்ளி ராசிக்குரியது. மேலும் யோகாதிபதியான புதன் பகவான் 8 அமர்ந்து மறைந்த புதன் நிறைந்த தனமாக 2ஆம் இடம் தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனயோகம் கொண்ட தினம் இன்றைய தினம். பாக்கியஸ்தானத்திலே குரு சந்திரன் சனி. குரு இருக்கிறார் யோகத்தோடு. அவர் சந்திரனோடு சேர்க்கப் பெறுகின்ற அமைப்பு மிகவும் அற்புதமானது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் மகிழ்ச்சியாக எந்த ஒரு செயலையும் சரியாக திட்டமிட்டு காரிய வெற்றிகள் பெறக்கூடிய அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய நாளாக மேன்மைகளும் நன்மைகளும் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகையால் இன்றைய நாள் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய வகை இருக்கும் உங்களுடைய செயல்கள். இவை இன்றைய நாள் நன்மைகளை காட்டுகின்றது. மற்றபடி லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் லாபத்துக்குரிய யோகத்தையும் கொடுப்பார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 9 அமர்ந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். எனவே 3ஆம் இடம் மிகவும் பலம் பெறுகிறது. ராசியை குரு பார்க்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசியாதிபதியான சுக்கிரனும் ராசியை பார்க்கிறார். ஒரு சேர 2 சுபகிரகங்கள் ராசியை பார்க்கின்ற அமைப்பிலே சுக்கிரன் ராசியாதிபதியாகவும் இருக்கின்ற நிலையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கின்றது. திடீர் நன்மைகளும் இருக்கின்றது. நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கின்ற செயல் இன்றைய நாள் அவை நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் வந்திருக்கின்றது. முயற்சிக்கலாம் இன்றைய நாள் அவற்றை. மற்றபடி குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு, பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி இவையெல்லாம் சிறப்பாக இருக்கின்ற அமைப்பு. புதன் 2ஆம் இடத்தை பார்ப்பதினால் சூரியனும் பார்க்கிறார்.
எனவே வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் இருக்கும். கோபமாக கடினமாக பேசக்கூடிய மனநிலையும் வந்துவிடும். குடும்பத்தை பொறுத்தவரை, அதாவது உற்றார் உறவினர்கள் மற்றும் வீட்டில் இருக்கின்ற பெரியோர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் திருமணமாகாதவர்களாக இருந்தால் தாராளமாக வரன்களை தேடலாம். வெள்ளிக்கிழமை குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் அற்புதமான நாள். ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் சந்தோஷமும் நிறைந்த நாளாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் மனம் மிகவும் மகிழ்ச்சியாக இன்றைய சூழ்நிலையை அமைத்துக் கொள்வீர்கள். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் நாராயணனுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கூறுங்கள். இன்று திருவோணம் மகாவிஷ்ணு கூறினார். பொதுவாக சுப்பிரபாதம் நீங்கள் தினமும் கேட்கும்படி நான் வலியுறுத்தியிருக்கின்றேன். இன்றைய நாள் தவறாமல் சுப்பிரபாதம் கேளுங்கள். அல்லது சுப்பிரபாதம் கேட்க முடியாமல் காலையில் இயலவில்லை என்றால் விஷ்ணு சரஸ்நாமம் எந்த நேரத்திலும் கேட்கலாம். அவற்றை கேளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை மட்டுமல்ல, இனிவரும் நாட்களிலும் யோகத்தை பெறுவீர்கள். இவ்வாறு இருக்கிறது. மற்றபடி நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுங்கள், கைகளால் உரம் போடுங்கள். மேலும் பூமி தத்துவத்தை குறிக்கின்ற பிருத்வி முத்திரையை நீங்கள் தினந்தோறும் 5 நிமிடம் வைப்பது உங்கள் ராசியை மிகவும் பலப்படுத்தும். உடல்நலத்துக்கும் மிகவும் நல்லதை கொடுக்கும். அந்த முத்திரையை பழகி கொள்ளுங்கள். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன். அவர் 8 இருக்கிறார், கேந்திரத்தில் இல்லை. ஆகையால் பெரிய மேன்மைகள் கிடையாது. இருந்தாலும் புதிய முயற்சிகள் எடுக்கலாம், வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது. ஜென்மத்தாரின் அதிபதி சூரியன். அவரும் 8 இருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள். சிவனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரை நடைபெறுகின்றது. அதிமைத்திரத்தாரை. அதன் அதிபதி செவ்வாய். அவர் லாபத்தில் இருக்கிறார். எந்த ஒரு செயல் செய்தாலும் இன்றைய நாள் நன்மையாக லாபத்துக்குரிய செயலாக அந்த காரியங்கள் இருக்கும். இவை உங்களுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றோம். இன்றைய நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஆனால் கோச்சார வேதை அடிப்படையில் சந்திரனுக்கு 12ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால், அதாவது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார தடை அடிப்படையிலே அசுப பலன்கள் தடைப்படும். ஆகையால் கோச்சார வேதை என்பது கோச்சார தடை. இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராஷ்டம பாதிப்புகள் இல்லை. இருப்பினும் சற்று நிதானம் பொறுமை தேவை. உங்களுடைய ராசியாதிபதியான புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசி பலம் பெறுகிறது. 8இல் சனி குரு இருந்தாலும் சனிக்கும் குருவுக்கும் 7இல் வேறு ஒரு கிரகமும் இருந்தால் அதே கோச்சார வேதை அடிப்படையில் அசுப பலன்கள் தடைப்படும். எனவே இப்பொழுது இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரை சூரியன் முழுவதுமாக அடுத்த தை பிறக்கின்ற வரை 7இல் இருப்பார். எனவே குரு சனியால் பாதிப்புகள் இல்லை. ஆனால் 6இலே சுக்கிரன் இருக்கிறார். கொஞ்சம் உடல்நலத்தில் அக்கறை இருக்க வேண்டும். கொஞ்சமல்ல, நன்றாகவே உடல்நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். உடற்பயிற்சி செய்வது தற்பொழுது நல்லது. அவ்வாறு செய்யாதவர்கள், உடற்பயிற்சி தினமும் செய்கின்றவர்களுக்கு சற்று கொஞ்சம் குழப்பமாக சோம்பேறித்தனம் இருக்கும். கற்றுக்கொள்ளலாம் நாளை என்று தவறாதீர்கள். தினமும் உடற்பயிற்சி செய்வதை தியான முறை நல்லது. சூரியன் ராசியை பார்க்கின்ற அமைப்பும் செவ்வாயும் பார்க்கிறார். ஆகையால் எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. உணர்ச்சி வசப்படுவதனால் நம்மளுடைய உடல்நலத்துக்குத்தான் தீங்கு என்பது நாம் அறிந்ததே. இருந்தாலும் உணர்ச்சி என்பது கட்டுக்குள் இருக்க வேண்டியது தியான முறையில் நடக்கக்கூடிய ஒன்று. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் சற்று நிதான போக்கு. கோச்சார தடை இருக்கிறது, அதாவது கோச்சார வேதை அடிப்படை தடை இருக்கிறது என்றாலும் பெரிய முதலீடுகள் பெரிய தொகை ஈடுபடுத்துவது போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் எல்லாம் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை, அதுக்கு அதிபதியான தனாதிபதியான சந்திரன் தன் சொந்த நட்சத்திரத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கிறார். தனத்திற்கு இன்று பிரச்சனை இல்லை. மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்கள் வார்த்தையிலே இன்று பொறுமையோடு பேசுவது பழகுவது நல்லது. நண்பர்களே, கோபத்தை காட்டவிடக்கூடிய நிலை இருக்கும். அதற்கேற்ற சூழ்நிலையும் அமையும். குறிப்பாக நண்பர்களே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களை கடுப்பேற்றி விடுவார்கள்.
அதனால் அவர்களையும் கோபத்தை காட்டி விடுவீர்கள். நட்பு முடியக்கூடிய வரை இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சற்று பொறுமை. கிழமை வெள்ளி உங்களுக்கு யோகத்துக்குரியது. இருந்தாலும் சுக்கிரன் இன்றைய கிழமைக்குரியவர் 6லே அமர்ந்திருக்கின்றார். சிறப்பல்ல. ஆகையால் தான் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனத்தோடு இருக்கிறது நல்லது என்று கூறுகின்றேன். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தை சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை பகைமையும் இல்லை. ஆனால் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது நண்பர்களே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் பொறுமை தேவை. வார்த்தைகளிலே நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சௌ இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் நீங்கள் மிதுன ராசியாதிபதி புதனுக்கு அதிதேவதை மகாவிஷ்ணு. இன்றைய நாள் திருவோண விரதம் இருக்கக்கூடிய நாள். விரதம் இல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை. மகாவிஷ்ணுக்குரிய சுப்பிரபாதத்தை காலையில் கேளுங்கள். இயலவில்லை என்றால் மற்ற நேரத்திலே விஷ்ணு சரசநாமம் கேளுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் நாராயணனுக்குரிய மந்திரமும் அவற்றை கூறுங்கள். இன்றைய நாள் வெற்றியாக இருக்கும். நீங்கள் மிருகஸ்ரீஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரிய தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த முயற்சிகள் எடுத்தாலும் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. சந்திராஷ்டமத்தை பற்றி கவலை கொள்ளாதீர்கள். எந்த ஒரு செயல் எடுங்கள். புதிய முயற்சிகள் எடுக்கின்றது தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய அன்றாடமாக ஒரு முக்கிய செயல்கள் தைரியமாக ஈடுபடலாம். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் மைத்திரியத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சுக்கிரன். அவர் 6லே அமர்ந்திருக்கின்றார். மேலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதுதான் சந்திராஷ்டமம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது 17வது மற்றும் 26வது நட்சத்திரங்கள் வருகின்ற பொழுது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 8வது நட்சத்திரம் என்றால் சந்திரன் 4ல் இருப்பார். 17வது நட்சத்திரம் என்றால் 8ல் இருப்பார். 26வது நட்சத்திரம் என்றால் 12ல் இருப்பார். அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை கவனம் வேண்டும். அதன் அதிபதி சுக்கிரனும் 6ல் அமர்ந்திருக்கின்றார். எச்சரிக்கை உணர்வு வேண்டும். பண விஷயத்தில் மிகவும் கவனம் தேவை. இன்றைய நாள் புதிய முயற்சிகள் நிச்சயம் தவிர்க்க வேண்டும். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. அவரும் 8ல் இருக்கின்றார். மிகவும் திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். அவசரமாக எந்த ஒரு முடிவும் எடுக்காதீர்கள். அவசரமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபட்டீர்கள் அவற்றில் அலைச்சலையும் காலதாமதத்தான் சந்திப்பீர்கள். திட்டமிட்டு முயற்சிகள் எடுத்தால் அனுமனை மனதார பிரார்த்தனை செய்தால் உங்கள் முயற்சிக்கு என்றும் நலம் கிடைக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 8ஆம் இடமாகப்பட்ட கும்பமும் 11ஆம் இடமாகப்பட்ட ரிஷபம் திதிசூனி ராசியாக வருவதும் 11ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் 8ஆம் இடம் திதிசூனி ராசியாக வருவதும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். ராசியாதிபதி சந்திர பகவான் 7ஆம் இடத்திலே தன் சொந்த நட்சத்திரத்தில் அமர்ந்து தன் வீட்டையே பார்க்கிறார். ராசியை பார்க்கிறார். மிகவும் அற்புதமான நாள் இன்றைய நாள். ராசியை குரு சந்திரன் சனி பார்க்கின்ற அமைப்பு நன்மையே. 5லே சுக்கிரன் 6லே சூரியன் புதன் 11லே ராகு யோகமே. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கும். தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் புதிய வெற்றிகளும் பெரிய காரிய வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு அனுகூலமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு புதிய முயற்சியிலும் தைரியமாக எடுக்கலாம். வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை உத்தியோகத்தில் ஒரு மிக சிறந்த நாளாக இருக்கும். புதிய செயல்களில் ஈடுபட்டு வெற்றியில் காண்பீர்கள் என்றால் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு நல்ல விஷயம் நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு அருமையான நாள். விடுமுறை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைய நாள் அலுவலகம் செல்லுங்கள். நல்ல காரியங்கள் எல்லாம் இன்றைய நாள் நடைபெறக்கூடிய நாளாக இருக்கின்றது. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம். கணவன் மணி உறவிலே அன்பு பாசம். குழந்தைகளால் மகிழ்ச்சி. உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள்
எங்கள் இதே இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை அருமையான நாள், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தைரியமாக வெளிப்படுத்துங்கள், பதில் சாதகமாக இருக்கும். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள், எனவே நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய வருண முத்திரையை வைப்பது உங்கள் ராசிக்கு மிகவும் பலத்தை கொடுக்கும், உங்களுக்கும் பலத்தை கொடுக்கும், நல்ல உடல்நல ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் வருண முத்திரை வைப்பது. மேலும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்திலே செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் மற்றும் நாராயணனுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களும் யோகத்தை பெறுவீர்கள். மற்றபடி நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வாதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி, அவர் கேந்திரத்தில் இருக்கிறார். அது நன்மையைத்தான். இருந்தாலும் எந்த ஒரு காரியமும் திட்டமிட்டு அதன் பிறகு அதற்குரிய முயற்சியில் எடுங்கள். அவசர அவசரமாக இந்த முயற்சியும் எடுக்காது. திட்டமிட்டு அதற்குரிய முயற்சிகள் எடுத்தால் குருவோடு சேர்க்கை பெற்றிருக்கிற சனி நன்மையை தருவார். புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. காரிய முயற்சியிலே திட்டமிட்டு செயல்படுங்கள். மற்றபடி அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றால் இன்றைய நாள் நன்மைகள் இருக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சாதகத்தாரை. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோண நட்சத்திரம் வருகின்ற நாள் ஒரு யோகமான நாள். மாதத்தில் அவரை ஒரு நாள் வரும். கேலண்டரிலே திருவோணம் நான் தினப்பலன் டெய்லி கேட்கிறார், தினந்தோறும் கேட்பவர்களுக்கு திருவோணத்தை பற்றி நான் கூறிவிடுவேன். ஆகையால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எந்த காரியம் செய்தாலும் சாதகமான வெற்றிகளும் மேன்மைகளும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான நாள். உங்களுக்கு பார்வதியை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகத்துக்குரிய நாள். நீங்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேக தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. அதன் அதிபதி கேது மனதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். இவை நடைபெறுமா நடைபெறாதா என்கின்ற ஒரு வகையான சந்தேகத்தை கொடுப்பார். இன்று சதுர்த்தி என்பதனால் இன்றைய நாளை பொறுத்தவரை கணபதியுடைய வழிபாடு செய்யுங்கள். கணபதிக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை கூறுங்கள். இன்றைய நாள் ஒரு 8 நிமிடங்கள் தான் ஆகும். அவ்வாறு கூறுகின்ற பொழுது இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரும் நாட்களும் யோகத்தை கொடுக்கும். இன்றைய நாளும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் கணபதி வழிபாடு சிறப்பை தரும். இவை இன்றைய நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திரன் 6லே அமர்ந்திருப்பது மிகவும் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கிழமை வெள்ளி, சுக்கிரன் 4லே சிறப்பாக இருக்கிறார். சூரியன் புதன் சேர்க்கை அற்புதமானது. தனாதிபதியும் லாபாதிபதியும் புதன் பகவான் ராசியாதிபதியோடு சேர்க்கை. 6லே சனி சந்திரன் குரு இருக்கிறார். குருவால் பாதிப்பில்லை. குருவோடு 6லே இன்னொரு கிரகம் இருந்தால் குரு கெடுபலங்களை செய்ய மாட்டார். செவ்வாய் மட்டும்தான் 8லே இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் திருப்திகரமாக அற்புதமாக இருக்கும். காரணம் 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் திதிசூனி ராசியாக வருவதும் அங்கு ராகு அமர்ந்திருப்பதும் கெட்டவன் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை உற்சாகமாக எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் திறனை பெற்ற ஒரு அனுகூலமான நாளாக அமையும். ஆகையால் இன்றைய மொத்தத்தில் பார்க்கின்ற பொழுது தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பாரத் மேட்ச் பாயிண்ட் அவற்றில் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கின்றேன். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் ஸ்ரீம் சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளிலே மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்ற மந்திரம் செல்வ கணபதிக்குரிய மந்திரம். இன்று சதுர்த்தி. நாராயணனுக்குரிய மந்திரம் இன்று திருவோணம். ஆகையால் இன்றைய 2க்குரிய மந்திரத்தையும் கூறுங்கள். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். மேலும்
நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுக்குரிய காயத்ரி மந்திரம் கூறுவது, சூரிய முத்திரை தினந்தோறும் ஒரு 5 நிமிடம் வைப்பது மிகவும் நற்பலன்களை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். அவை செய்வது ராசிக்கு பலத்தை தரும். நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நடைபெறுகின்றது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். சேமமான நன்மைகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்று உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு. அவர் திதிசூனி ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் சற்று அவசரம் காட்டாதீர்கள். நிதானமாக திட்டமிட்டு செயல்படுங்கள். வாகனம் ஓட்டுகின்ற பொழுது அதிவேகம் வேண்டாம், கவனம் வேண்டும். அவ்வாறு துர்க்கைமணி மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய செயல்களை ஆரம்பியுங்கள். வெற்றியாக இருக்கும் இன்றைய நாள். கவனம் தேவை இன்றைய தினத்தை பொறுத்தவரை. உத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன் கோணத்தில் இருக்கிறார். கேந்திரத்தில் முழு பலம், கோணத்தில் முக்கால் பலம் இருந்தாலும் இன்றைய நாள் நன்மையே. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும். மகாவிஷ்ணுவை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்று திருவோணம் வேறு. மகாவிஷ்ணு மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். மிக மிக நற்பலன்கள் இன்று கிடைக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம், மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 6ஆம் இடமாகப்பட்ட கும்பமும் 9ஆம் இடமாகப்பட்ட ரிஷபமும் திதிசூனி ராசியாக வருகிறது. 6ஆம் இடம் திதிசூனி ராசியாக வருவது யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் திதிசூனி ராசியாக வந்தாலும் அங்கு ராகு அமர்ந்திருப்பது கெட்டவன் கிட்டிடும் யோகத்தை தரக்கூடிய அமைப்பு. இவையெல்லாம் இன்றைய நாள் சிறப்பு. மேலும் 3லே சுக்கிரன் யோகமாக இருக்கிறார். 4லே புதன் ராசியாதிபதி மிக பலமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தை, மற்றொரு வீட்டை, மிதுனத்தை பார்க்கிறார். ராசியாதிபதி அவரை 10ஆம் இடம் ஜீவனத்துக்குரியவர். அவர் 10ஆம் இடத்தை பார்ப்பது மிகவும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதன் ஆதித்ய யோகம். 5லே குரு சந்திரன் சனி. லாபாதிபதியான சந்திரன் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு 5லே அமர்ந்திருக்கு. தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து 11ஆம் இடமான கடகத்தை பார்க்கிறார். இங்கு அமைப்பு ஒரு விசேஷம் என்னவென்றால் 9க்குரிய சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 10க்குரிய புதன் 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 11க்குரிய சந்திரன் 11ஆம் இடத்தை பார்க்கிறார். முக்கியமான இடங்கள் இவைகள் எல்லாம். 9க்குரியவன் 10க்குரியவன் அவரவர் வீட்டை பார்க்கின்ற அமைப்பு தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய நிலை. இவையெல்லாம் நன்மையாக இருக்கின்ற இன்றைய நாள். 7லே செவ்வாய். கோபம் வரும். வார்த்தைகளிலே சட்டென்று கோபம் வந்துவிடும். பட்டென்று போட்டு எவையும் உடைத்து விடுவீர்கள். மற்றவர்கள் மனம் புண்படுகின்ற வகை பேசாமல் பார்த்து கொள்ளுங்கள். அவை மட்டும்தான் இப்பொழுது கவனத்தில் வேலை. மற்றபடி தனயோகமெல்லாம் அருமையாக இருக்கின்றது. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை. இன்று திருவோண விரதம் இருப்பது கன்னிராசிக்கு எப்பொழுதும் நன்மையை தரும். புதனுக்கு அதிதேவதி மகாவிஷ்ணு. அவ்வாறு இயலவில்லை என்றாலும் சுப்பிரபாதத்தை தினந்தோறும் கேட்பது நல்லது. இன்றைய நாள் சுப்பிரபாதம் காலையிலே கேளுங்கள். இல்லை என்றால் விஷ்ணு சரசநாமம் எந்த நேரத்திலும் கேளுங்கள். அவை கேட்பது உங்களுக்கு நல்லது கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் அவ்வாறு சிறப்பென்றால் உத்தியோகத்தில் உற்சாகம், மேன்மைகள், நன்மைகள், சந்தோஷம், வெற்றிகள் இவையெல்லாம் இன்றைய நாள் நன்றாகவே இருக்கின்றது. எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெறும். முயற்சிகள் ஜெயம் உண்டாகும். செயல்கள் வெற்றியாக இருக்கும். இவெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையை காட்டுகின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே. திருமணமாகாதவர்கள் குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரன்களை தேடலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான யோகமான நாள். காதலை வெளிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் தைரியமாக வெளிப்படுத்துங்கள். நிச்சயமாக நல்ல பதிலாக சாதகமாக இருக்கும். இன்றைய நாளுக்குரிய மந்திரமாக நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஸ்ரீம் ஐம் சவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியில் பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, மேலும் பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய பிருத்வி முத்திரையை வைப்பது இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இன்று சதுர்த்தி மற்றும் திருவோணம். ஆகையால் கேது 3லே பலமாக இருக்கிறார். மகாவிஷ்ணுக்குரிய ஆலயமும் கணபதிக்குரிய ஆலயம் முடிந்தவரை செல்லுங்கள். இல்லை என்றால் காயத்ரி மந்திரமாவது நீங்கள் யூடியூபிலே கேளுங்கள். மற்றபடி நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகத்தாரை நடைபெறுகின்றது. அது சாதகத்தாரை அல்ல, சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. சம்பத்து தாரைக்கு அதிபதி புதன். அவர் 4லே கேந்திரத்தில் மிக சிறப்பாக இருக்கிறார்.
எந்த காரியம் இன்று நீங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தினாலும் வெற்றிகள் உறுதியாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையிலே சம்பத்து தாரை வருவது சிறப்பு. எந்த முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஜெயம். நீங்கள் அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சூரியன், அவரும் கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் எந்த ஒரு செயலும் ஜென்மத்தாரை நடைபெறுகின்றது மனதில் ஒரு குழப்பத்தை கொடுக்கும். இவை நடைபெறுமா நடைபெறாத என்று திட்டமிட்டு அந்த செயலை செய்யுங்கள். இன்றைய நாள் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை நல்ல விதமாக திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல விதமான வெற்றிகளை பெறுவீர்கள். இவை இன்றைய நாள். நீங்கள் சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை சித்திரையிலே பிறந்தவர்களுக்கு அதிமைத்திரிய தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார். தாரை அதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகம். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த முயற்சிகள் எடுத்தாலும் நன்மைகளும் வெற்றிகளும் சந்தோஷமும் இருக்கின்றது. நன்மையான நாள் இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இன்று கிழமை வெள்ளி ராசிக்குரியது. மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை திருவோணம், மகாவிஷ்ணுவை வணங்கக்கூடிய நாள். தவறாமல் மகாவிஷ்ணுக்குரிய ஆலயங்கள் செல்லுங்கள். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை சதுர்த்தியும் இருக்கின்றது. 2 கேது இருக்கிறார், சிறப்பில்லை. ஆகையால் இன்றைய நாள் இன்றைய நாள் காலையிலே கணபதி ஆலயமும் செல்லுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 8ஆம் இடமாகப்பட்ட ரிஷபம் திரிசூனி ராசியாக வருவது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மையும். 3 சூரியனும் 6 செவ்வாயும் சிறப்பாக இருக்கிறார்கள். 4 சனியும் குருவும் சந்திரனும் இருக்கிறார்கள். அவ்வாறு 4 சனி இருக்கின்ற பொழுது 3ஆம் இடத்தில் வேறு ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேதை அடிப்படையிலே அசுப பலன்கள் தடைப்படும். ஆகையால் பாதிப்புகள் இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் அனுமன் சாலிசாவையும் காகபுஞ்சனையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் சற்று எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எவ்வாறு எனில் 10ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் 4 குருவோடையும் சனியோடையும் சேர்க்கை பெறுகின்ற நிலையில் குரு சனி சந்திரன் சேர்க்கை, குரு சந்திர யோகம். சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருப்பதும் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதும் மிகவும் சிறப்பானது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் நன்மையாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இருப்பினும் அவற்றை எல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் 3 அமர்ந்திருக்கின்ற சூரியனாலும் 6 அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாலும் நீங்கள் பெறுவீர்கள். அலைச்சல்கள் இருந்தாலும் வெற்றிகள் இருக்கிறது. குடும்பத்தில் இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவியிலே அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் சற்று பொறுமையோடு பழகுவது நல்லது. நண்பர்களே, நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் க்ளீம் ஸ்ரீ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் நாராயணுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், கூறுங்கள். இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். மற்றபடி நீங்கள் காற்று ராசியிலே பிறந்தவர்கள் காதுகள் கேட்கும்படி மந்திரத்தை கூறுவது மந்திரத்துக்கு சிறப்பை தரும். நீங்கள் வாயு முத்திரையை வைப்பது மிகவும் நற்பலங்களை கொடுக்கும். அவை வெற்றி அளிக்கும், ராசி பலம் பெறும். நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரேயத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதிமைத்திரேயத்தாரை நன்மை தரக்கூடியது. இன்றைய நாளை புதிய முயற்சிகள் எடுக்கின்ற போது சிறப்பான வெற்றிகளை பெறுவீர்கள். சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரேயத்தாரை நடைபெறுகின்றது. சந்திரன் 4 இருப்பது தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் நடைபெறுகின்ற நாள். அதன் அதிபதி சுக்கிரன், அவர் 2 இருக்கிறார். கேதோடு சேர்க்கை பெற்று எந்த ஒரு செயலிலும் நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். அவசரம் வேண்டாம். மகாலட்சுமி மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் நன்மைகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நன்மைகளும் இருக்கின்றது. ஆனால் அதே சமயத்தில் கவனம் வேண்டும். மற்றபடி நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை நடைபெறுகின்றது. செயல்களில் சற்று அலைச்சல்கள், காலதாமதங்கள் ஏற்படலாம். திட்டமிட்டு செயல்படவில்லை என்றால், திட்டமிட்டீர்கள் என்றால் நன்மைகள் இருக்கின்றது. அனுமனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன்.
நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் கும்பமாகப்பட்ட 4ஆம் இடமும் ரிஷபமாகப்பட்ட 7ஆம் இடமும் திதிசூனி ராசிகளாக வருவது. கும்பாதிபதியான சனி பகவான் 3இலே இருக்கிறார். 7ஆம் இடம் ரிஷபத்தில் ராகு இருக்கிறார். ஆகையால் இன்றைய நாள் கெட்டவன் கிட்டிடும் நன்மையாக திடீர் தனயோகம் இருக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேலும் 3இலே சந்திரன் பாக்கியாதிபதி மிக அற்புதமாக குருவோடைய சேர்க்கை பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான கடகத்தை பார்க்கிறார். பஞ்சமாதிபதியான குருவும் பாக்கியாதிபதியான சந்திரனும் சேர்க்கை பெறுவது ஒரு மிக சிறந்த அமைப்பு. அதுவும் 3இலே இருப்பது மிகவும் நல்ல பலன். முயற்சியிலே தைரியம் இருக்கும், வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பான தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய தினம். இன்றைய நாளை பொறுத்தவரை திருவோணம் மற்றும் திதியின் அடிப்படையில் சதுர்த்தி கணபதி வழிபாடு செய்யக்கூடிய நாள். காலையிலே கணபதி ஆலயம் செல்லுங்கள். ராசியிலே கேது இருக்கிறார், அதன் அதிதேவதை கணபதி. ஆகையால் கணபதி வழிபாடு செய்வது நன்மைகளை கொடுக்கும், தவறவிடாதீர்கள் இன்றைய நாள். அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். மற்றபடி உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகம், சுறுசுறுப்பு, மேன்மைகள், எந்த ஒரு செயலிலும் நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கக்கூடிய தினம். மேலும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம் இருக்கக்கூடிய அமைப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை கிழமை வெள்ளி தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐம் க்ளீம் சௌம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் நாராயணனுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன். கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, மீன் தொட்டி வளர்ப்பது போன்றவை செய்வது நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய வருண முத்திரையை வைப்பது, தினந்தோறும் ஒரு 5 நிமிடங்கள் வருண முத்திரையை வைப்பது உங்கள் ராசி பலம் பெறும். உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்திலும் கலம் கொடுக்கும். அவை மிக அற்புதமான நற்பலன்களை கொடுக்கும். நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானம், பொறுமை, திட்டமிட்டு செயல்படுங்கள். அவ்வாறு செயல்பட்டீங்கன்னா வெற்றி இருக்கிறது. அவசரமாக செயல்பட்டீர்கள் அலைச்சலும் கால தாமதங்களும் சந்திக்க நேரிடலாம். ஆகையால் கவனம் தேவை. அனுமன் வழிபாடு சிறப்பை தரும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. நன்மை தரக்கூடியது. எந்த ஒரு செயலும் தைரியமாக ஈடுபடலாம். முயற்சிகள் வெற்றியில் கொடுக்கும். பாக்கிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். மேன்மைகள் இருக்கிறது. நீங்கள் கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் பிரத்யேகத்தாரை நடைபெறுகிறது. அதன் அதிபதி கேது. அவர் ராசியிலே இருக்கிறார். ஏற்கனவே குழப்பத்தை கொடுக்கிறார். ஆகையால் கேது இருக்கின்ற நிலையிலே உங்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு செயலும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். மனதில் குழப்பங்கள் கொடுக்கும். திட்டமிட்டு பொறுமையாக செயல்படுங்கள். கணபதியை ஆலயங்கள் செல்வது அல்லது காயத்ரி மந்திரம் யூடியூபிலே கேட்டுவிடுங்கள். காலையிலே இன்றைய நாள் நன்மையாக இருக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெறுக வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாளை பொறுத்தவரை ராசிக்கு 3ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் திதிசூன்ய ராசிகளாக வருகிறது. கும்பம் மற்றும் ரிஷபம் மிகவும் அற்புதமானது. 3ஆம் இடம் 6ஆம் இடம் அசுபஸ்தானங்கள் திதிசூனி ராசிகளாக வருவது எந்த ஒரு செயலிலும் திடீர் வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய தினம். மேலும் பார்க்கின்ற பொழுது கிழமை வெள்ளி சுக்கிரன் அவர் 12இலே அமர்ந்திருக்கிறார். 12இல் இருப்பது சிறப்பே தான். ராசியிலே சூரியனும் புதனும் அமர்ந்திருக்கின்ற அமைப்பு உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம். மேலும் புதன் ஆதித்ய யோகம். புதன் ஆதித்ய யோகம் எல்லோருக்கும் பொதுவானது. ஆனால் 9க்குரிய சூரியனும் 10க்குரிய புதனும் சேர்க்கப் பெறுவது மிகவும் சிறப்பானது. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாவற்றிலும் நன்மைகள் இருக்கும். குருவும் சந்திரனும் சேர்க்கப் பெறுகின்ற அந்த குரு சந்திர யோகம் மனம் மிகவும் துணிச்சலாக தெளிவாக எந்த ஒரு செயலையும் முறையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் திறனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். திட்டமிட்டு அதன் பிறகு செயல்களை செய்வீர்கள், வெற்றிகளையும் பெறுவீர்கள். எனவே தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும்.
உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். எந்த ஒரு முயற்சியும் மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும். ஆகையால் காரிய அனுகூல வெற்றிகள் இருக்கிறது இன்றைய தினம். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது. தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சாவ் இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். இன்று சதுர்த்தி, கணபதி செல்வ கணபதிக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். மேலும் இன்று திருவோணம், ஆகையால் நாராயணனுக்குரிய பீஜ மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை திருவோணத்துக்குரிய பீஜ மந்திரத்தையும் குறிக்கிறேன். நீங்கள் கேளுங்கள், தவறாமல் அவற்றை கூறுங்கள். இன்றைய நாள் யோகமாக அமையும். நீங்கள் நெருப்பு ராசியிலே பிறந்தவர்கள் விளக்கேற்று ஜோதி தரிசனம் செய்வது, சூரியனுடைய காயத்ரி மந்திரம் கூறுவது, மேலும் முத்திரையிலே நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய சூரிய முத்திரையை வைப்பது, ஒரு 5 நிமிடங்கள் சூரிய முத்திரை வைப்பது எப்பொழுதும் ஒரு ராசிக்கு யோகத்தை கொடுக்கும், உங்களுக்கும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இவை இன்றைய நாளை பொறுத்தவரை செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. புதிய செயல்கள், புதிய முயற்சிகள் நன்மையை கொடுக்கும், வெற்றிகள் இருக்கிறது இன்றைய நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு கவனத்தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி ராகு 6இலே அமர்ந்திருக்கின்றார். எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும். பொறுமை, நிதானம், அவசரம் வேண்டாம். எந்த ஒரு செயலும் ராகு 6இலே இருக்கின்றார், சத்ருஸ்தானத்திலே. மேலும் வார்த்தைகளிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கவனம் தேவை. வாகனம் ஓட்டியும் பொழுது அதிவேகம் வேண்டாம். நீங்கள் உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நட்சத்திரம் நடைபெறுகின்றது. அதன் அதிபதி புதன். அவர் ராசியிலேயே கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார். மிகவும் அற்புதமான நாள். எந்த ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. இன்றைய சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக வெற்றியாக இருக்கும். யோகமான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி செவ்வர்மான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை வெள்ளி யோகத்துக்குரியது. சுக்கிரன் லாபத்தில் இருக்கிறார், மேன்மைக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் சந்திர பகவான் ராசியிலே அமர்ந்து தன் சொந்த நட்சத்திரத்தில் இருந்து தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். மேலும் உங்களுடைய ராசியிலே குரு சனி அமர்ந்திருப்பதிலே குரு சந்திரன் சேர்க்கை பெறுவது குரு சந்திர யோகம். 3இலே செவ்வாய் மிகவும் பலமாகவும் 11இலே கேது மிகவும் யோகமாகவும் இருக்கின்றார்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் 11இலே அமர்ந்து தன் சொந்த வீட்டை அவரும் பார்க்கிறார். 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அவரவர்கள் பார்க்கின்ற அமைப்பு மிகவும் நற்பலங்களை கொடுக்கக்கூடிய நிலை. எனவே தொழில் வியாபாரம் இன்றைய நாளை பொறுத்தவரை லாபகரமாக இருக்கும். தனயோகம், தனப்புழக்கம், பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரை திருவோணம் மற்றும் சதுர்த்தி நட்சத்திரத்தின் அடிப்படையிலே திருவோணம் மகாவிஷ்ணுக்குரியது, திதியின் அடிப்படையிலே சதுர்த்தி, ஆகையால் கணபதிக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை கணபதி வழிபாடும் விஷ்ணு வழிபாடும் செய்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கும் நண்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை ஒரு உற்சாகமான நாள். உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். மற்றவருடைய ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மைகளே உங்களுக்கு அதிகம். குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐம் க்ளீம் ஹரீம் ஸ்ரீம் சாவ் இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய கணபதிக்குரிய மந்திரமும் விஷ்ணுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கிறேன். அவற்றையும் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். நீங்கள் நிலம் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, மேலும் பூமி தத்துவத்தை குறிக்கக்கூடிய பிருத்வி முத்திரையை தினந்தோறும் ஒரு 5 நிமிடங்கள் வைப்பது உங்கள் ராசி பலம் தரும், உங்களுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். இவை உங்களுடைய இன்றைய நாளுக்குரிய மந்திர பகுதி. மற்றபடி இன்றைய நாள் நீங்கள்
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை நடைபெறுகின்றது. புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் இருக்கிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம், அதற்குரிய மந்திரம் பீஜ மந்திரம் திருவோணத்துக்குரியது மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். இன்றைய நாளை பொறுத்தவரை ஜென்ம நட்சத்திரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். ஜென்ம நட்சத்திரம் அவசரப்படக்கூடாது. இந்த விஷயத்திலும் வெற்றிகள் இருக்கும், அதே சமயம் அவசரம் காட்டுவார்கள். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகளே இருக்கிறது. நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரை தாரை நட்சத்திரம் நடைபெறுகிறது. இரவு 7:05 பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வருகிறது. நாளைய தினமும் வரும். ஆகையால் நாளைய தினம் அதற்குரிய மந்திரங்களை நான் கூறுகின்றேன். மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமான நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை வெள்ளி யோகத்துக்குரியது. இன்றைய நாளை பொறுத்தவரை லாபத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரியன் புதன் வெற்றிகளை தருவார்கள். 6ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது திடீர் நன்மைகள் இருந்தால் உங்கள் ராசி இன்றைய நாள் திதிசூனி ராசியாக வருகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. அவசரம் வேண்டாம். புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது பொறுமையும் நிதானமும் தேவை. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் புதிய முயற்சியில் ஈடுபடுகின்ற பொழுது பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக ஈடுபட வேண்டும். எந்த ஒரு செயலிலும் முன் யோசனையோடு செயல்படுவது நல்லது. தனலாபம் தனயோகம் எல்லாம் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதீர்கள். கொஞ்சம் கவனம் தேவை. உயரதிகாரிகளும் இன்றைய நாள் சக ஊழியர்களும் அவ்வாறே. இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செயல்படுவதை சால சிறந்தது. குடும்பத்தில் இன்றைய நாள் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவர்களை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை பகையும் இல்லை. அவ்வாறே இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. ராசியாதிபதி 12 குருவும் 12 அனுமன் சாலிசாவையும் காகபூஜனையும் தொடர்ந்து வணங்கி வாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம் பொறுமை. மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் அரீம் ஐம் அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காற்று ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் மந்திரத்தை காதுகளில் கேட்கும்படி கூறுங்கள். மேலும் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அந்த மந்திரத்தையும் கூறுங்கள். நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு அதிமைத்திரேத்தாரை நன்மை தரக்கூடியது நடக்கிறது. புதிய செயல்கள் புதிய முயற்சிகள் ஈடுபடலாம். அவற்றிலே நன்மைகள் இருக்கின்றது. இருந்தாலும் அவசரமில்லாமல் பொறுமையோடு. நீங்கள் சதயத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் நட்சத்திரத்திற்கு 26வது நட்சத்திரம் நடைபெறுகின்றது. எந்த ஒரு செயலிலும் கவனம் நிதானம் பொறுமை வேண்டும். இன்றைய நாள் கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பூரட்டாதிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரை நடைபெறுகிறது. அதன் அதிபதி சனி 12 இருக்கிறார். ரயில்களில் அலைச்சல்கள் கால தாமதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. அனுமன் வழிபாடு செய்வது சிறப்பை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்றது. மிகவும் அற்புதமான நாள் இன்றைய நாள். கிழமை வெள்ளியாக இருந்தாலும் லாபத்தில் சந்திரன் குரு சனி 10 சூரியன் புதன் 9 சுக்கிரன் என்று மிக அற்புதமாக இந்த நாள் உங்களுக்கு கோள்கள் அமைந்திருக்கின்றது. முயற்சியிலே தைரியம் துணிச்சல் இருக்கும். எந்த ஒரு செயலையும் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள். சிறப்பாக உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இவைகளிலே இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையான வெற்றிகள் இருக்கிறது. சற்று கோபம் வரும். அவற்றை மட்டும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் போன்றவைகள் மிகவும் அற்புதமாக சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கேற்ப சூழ்நிலைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு வெற்றிக்குரிய நாள். எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. ராசிக்கு 3ஆம் இடமாகப்பட்ட ரிஷபமும் 12ஆம் இடமாகப்பட்ட கும்பமும் திதிசூனி ராசியிலாக வருவது திடீர் யோகமும் இருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகையால் நன்மைகள் உறுதியாக இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். காதலர்களை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள் நண்பர்களே.
நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஹரீம் க்ளீம் சௌ. இந்த மந்திரத்தை கூறுங்கள். இன்றைய நாளுக்குரிய மந்திரம் திருவோணம் இன்று சதுர்த்தி ஆகையால் நாராயணனுக்குரிய மந்திரமும் கணபதிக்குரிய மந்திரமும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரம் அவற்றை தவறாமல் கேட்டு நீங்களும் கூறுங்கள், நன்மைகள் அதிகரிக்கும். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் நீர் ராசியிலே பிறந்தவர்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய வர்ண முத்திரை வைப்பது உங்களுடைய உடல் நலத்துக்கும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும், மேலும் ராசியும் பலப்படுத்தும். இவை இன்றைய நாளையும் செய்யுங்கள். மற்றபடி நீங்கள் பூரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் வதத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகின்றது. இருந்தாலும் அதன் அதிபதி சனி லாபத்தில் இருக்கிறார், யோகமே இருக்கிறது. அனுமன் வழிபாடு செய்வது நன்மையை தரும். உத்திரட்டாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரி நட்சத்திரம் நடைபெறுகிறது. எந்த ஒரு முயற்சியில் எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இன்று நாள் நன்மையான யோகமான நாள். ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேக தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி கேது மனதில் கொஞ்சம் குழப்பத்தை கொடுப்பார். கணபதியை காலையிலே வணங்கிவிடுங்கள். இன்றைய நாள் குழப்பங்களே இருக்காமல் நன்மைகளும் வெற்றிகளும் பெறுவீர்கள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் பாவிப்பார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன். இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையிலே இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி நிலையை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள் பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.